திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். பஞ்சசபை என்னும் தலைப்பை பற்றி சிந்திக்கப் போகிறோம். சிவபெருமான் நடராஜ பெருமானாக எழுந்தருளி திருநடம் புரிந்த இடங்கள் சபை எனப்படும். இவை 5 என புராணங்கள் கூறுகின்றன. கனகசபை சிதம்பரம், 2வது சித்திரசபை குற்றாலம், 3வது ரத்னசபை திருவலங்காடு, 4வது வெள்ளி சபை மதுரை, 5வது தாமரசபை திருநெல்வேலி. இவை தவிர சிதம்பர நடராஜ பெருமான் ஆலயத்தில் உள்ளேயே 5 சபைகள் உள்ளன. அவை சிற்சபை, 2வது பொற்சபை, 3வது நிருத்த சபை, 4வது தேவசபை, 5வது ராஜசபை ஆகும். நடராஜ பெருமான் எழுந்தருளியுள்ள கருவறையே சிற்சபை எனப்படும். அதற்கு அடுத்ததாக அதன் முன் உள்ள மகாமண்டபம் கனகசபை என்று அழைக்கப்படும். அந்த கனகசபையில்தான் தினந்தோறும் 6 கால வழிபாடானது ஸ்படிகலிங்கத்திற்கு சிறப்புற நடைபெற்று வருகிறது. அதனை அடுத்து 2ஆம் பிரகத்தில் தேர் போன்ற சக்கரங்களும் குதிரைகளும் கொண்டதாக அமைந்துள்ள மண்டபமே நிருத்த சபையாகும். இதில் ஊர்த்துவத்தாண்டவராக சிவபெருமான் எழுந்தருள் பாலிக்கிறார். அடுத்தது உற்சவர்கள் எழுந்தருளுள்ள பெருமண்டபமே தேவசபையாகும். மேலும் இக்கோயிலில் வடகிழக்கு மூலையில் உள்ள 1000 மண்டபமே ராஜசபையாகும். இந்த ராஜசபையில்தான் பெருமான் வருடத்திற்கு 2 முறை ஆனி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதிரை அன்று எழுந்தருளி ஆனந்த திருத்தாண்டவம் ஆடி காட்டுவார். ஆக மேலும் ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு. என்னன்னா, இந்த தேவசபையில்தான் இறைவனே அடியெடுத்து கொடுத்த பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்டது. அடியார்களுடைய பெருமையை கூறக்கூடிய பெரிய புராணம் எங்கே அரங்கேற்றப்பட்டதென்றால் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆலயத்தின் உள்ள பஞ்சசபைகளில் ஒரு சபையாகிய தேவசபையில் அரங்கேற்றப்பட்டது. இது என்ன ஒரு விஷயம் என்றால், நாம் நடராஜ பெருமானுடைய சிதம்பரம் கோயிலுக்கு செல்லும் பொழுது இந்த 5 சபைகளையும் கண்டு தரிசனம் செய்து வணங்கி வர வேண்டும். அதனால் இப்பதிவை காணுகின்ற அன்பர்கள் ஏதோ சிதம்பரத்துக்கு போனோன்னா நடராஜ பெருமானை மட்டும் பார்த்தோம் வணங்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த 5 சபைகள் என்ன என்று தெரிந்து அவற்றை வணங்கி வாருங்கள். எல்லாம் வல்ல ஆனந்த நடராஜ பெருமானுடைய அருளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.